வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களான கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 48 த ஸ்கை பிரிட்ஜஸ். வாங்க உள்ள பலாம். ஓகே எப்பா டேய், இப்போயா வந்துருச்சாடா? நீ வாட்டுக்கு இந்தா போவோம், இந்தா வந்துருச்சு, அந்த வச்சும் கூட்டு போய்கிட்டே இருக்க. நம்மளும் ஒரு ஏகப்பட்ட பில்டிங்கை தாண்டி வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் தான் நம்ம மேலே போகணும் ஹைட்டு? ஐயோ ஒரு தூரம் மயம் எடுத்துட்டான் போல். ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாத, பெருமையாக பண்ணணும். ஆமாம், நாங்கள் இதாக இருக்கோம். தேங்க்ஸ். எல்டர்ஸ் எங்களுக்கு ஒரு புது குழந்தைய கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய கௌரவம். எலிசபெத் ரொம்ப சந்தோஷமா, ஆனால் அது உண்மையாக தெரியல. ரைட் சைடு வேறையா? ஓ, அங்கே இருக்காங்க மேலே. ஆமாம். ஐயோ, இவங்க பைத்தியக்காரங்க இருக்காங்க செராஃபைட்ஸு. இவங்க அம்பை வச்சு தூரத்தில் கூட போட முடியாமல் இப்போ சைலண்ட்டாக போட்டுடலாமா? வரான் போட்டுருவோமா? நகண்டுக்கிட்டே இருக்கா. அப்பா சூப்பர், பக்காவாக 2 புடனில் வாங்கினா. ஓகே வாங்க, இப்படி போவோம். அங்கிட்டு போகலாமான்னு தெரில. ஓகே, இது எங்கிட்டிருந்து எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே. குண்டா கிடைக்க எங்கேருந்து தவணா செத்துருவா. அங்கே ஒருத்தன் போகிறேன், பட் இருந்தாலும் வேணாம், கீழே ஆள் இருப்பானுங்க. ஸ்லெட்ஜ் ஹேமர் வச்சுருக்காளா? ஆமாங்க, இவ்வளோ சுடுறது வேஸ்ட்டுங்க. பெரிய ஆள் ஹெட் ஷாட்டே போட்டாலும் அவனுங்க வாட்டுக்கு வருவானுங்க. பின்னாடி போய் குத்தலாமா? ஷிவ் இருக்குல்ல, ஷிவ் வச்சு குத்தலாமா? அவங்கள நம்ம இது பண்ண முடியுமா? அதனால சைலண்ட் டேக்டவுனு. ஓ வாத்தவா, எங்கடா இருக்கீங்க? எங்கே இருக்கானே இதில் சவுண்டு அடிச்சு பார்த்த மாதிரி. எவ்வளோ பார்த்துக்கிட்டு விட்ட வரான்னு நினைக்கிறேன். ஓ இவன் தானா? உன்னை போட்டுருவோமா? ஹெட்ஷாட் போட்டுருவோமா? நெருக்கி வந்தானா? என்ன காணா? அங்கேயே நிற்கிறாங்க. எங்கேருந்து பார்த்த? நம்மளை பார்த்துட்டாங்க. தெரியுதுப்பா. நான் பார்த்துக்கிறேன். விசில் வைக்கும் போது தெரிஞ்சிருச்சு. சைலண்டாக போட்டுருவோம். ஐயோ கத்திட்டேன், ஊரை கூட்டிட்டேன். இன்னும் என்ன அப்புறம் சண்டை தான்? வாங்கடா. ஏய் இந்த வந்துட்டான் மேலே. வா கீழே வா. அவ்வளோதான். ஐயோ பிடிக்க முடியல. ஓ அவன் குத்திட்டானா? அதான் பிடிக்க முடியல. ஏய் தேங்க்ஸுக்கா கத்திக்கு. வாடா இங்கே வாடா. ஐயோ சுத்தியல் பைத்தியக்காரன் பெருசுங்க, அண்டாட்டக்கர் மாதிரி வருவானே. ஏறி அவ்வளோதான். இனி நீ என்னோடது, ஏன்ட்ட வா. வரானா? ஐயோ இறங்கிட்டானே. சரி ரைட்டு, முடிச்சிடுவோம். அவ்வளோதான். இப்போ வாடா. ஐயோ சூப்பரா தம்பி. இது அவ்வளோதான். ஐயோ 2வது அட்டாக்கு போட்டாலே. ஐயோ புடிச்சிட்டான். எங்க வர நமக்கா? சூப்பர் கேம் இதாச்சோ. ரைட். ஐயோ இங்கிட்டு வர்றதுக்காளா? இறங்கிடுவோம். உள்ளது இருக்கா? ஓ 1 ஷாட் புல்லட்டு. ஓகே, டேப்பு ஃபுல்லாக இருக்குது. ரைட், அது அப்படியே கிடக்கட்டும். மெடிக்கிட்டு போட்டுடலாமா? இங்கே வரதுக்குள்ளே போட்டுடலாம். லாஸ்ட் டைம் தேடிட்டு இருக்காங்க. வாடா வரேன். வாங்க சாவே. யாருக்கிட்ட? வேற எங்கடா வரீங்க? இந்த அங்கிட்டு ஒருத்தன் வரான். ஓகே, இப்போ மேலே ஏறி போய் அவனை போட்டுருவோம். வந்து எடுத்துக்கிறேன் இந்த புல்லட்டை. ஐயோ அப்படியே அடிக்க முடியாதா? நான் அப்படியே அடிச்சலாம் நினச்சேங்க. சே சாவு. என்னை சுட்டுக்கிட்டே இருக்க போனா விட்டா புடி. செம்மையாச்சே. மொமெண்டம் நெக்ஸ்ட் மேல் அட்டாக் வித்தின் அ ஷார்ட் வீடியோ. ஓ ரைட்டு புரிஞ்சு. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாங்க, அது ஸ்கில் அப்கிரேட் பண்ணக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பார்க்க என்ன வர மாட்டேன்றான் வெளியே. இந்தா வச்சுக்கோ. செத்துட்டா. ஓகே, இப்போ இங்கிட்டு போவோம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. இங்கிட்டு சவுண்டு கேட்டுச்சு. எங்கிட்ட தான் அவனை வந்த மாதிரி இருந்துச்சு. மேலேயா? மேல் ஃப்ளோரில் இருக்கான். ஆமாங்க, மேல் ஃப்ளோரில் இருக்காங்க. எங்கிட்ட எதுவும் போக முடியுமா மேல் ஃப்ளோருக்கு? வெளிக்கிட்ட போட்டுருவோமா? 6 உயிர் ஆக்கிட்டான்.
இன்னும் எங்கேயும் இருக்காங்க. எங்கே மேலே இருக்காங்க 2 பேர். அந்த 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 இன்னொரு மட்டை காமி, இன்னொரு மட்டை காமி. வா 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 வர மாட்டேன்றான். இந்த வந்துட்டாங்க. வாங்கிக்கோ. எப்படி படம் போச்சு? புல்லட்டை காலியாக போச்சு. கல்லாட்ட ஆட்டானுங்க. எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்னங்க எத்தனை புல்லட் வாங்கிட்டு இருக்கா? 1 ஷாட் புல்லட்டும் தப்பிச்சிட்டு இருக்கா. ஹெட் ஷாட் ஒரு விழுந்துச்சா, அதுவும் மிஸ் ஆகிட்டா. ஃபஸ்ட்டு புல்லட்டே கரெக்டாக மண்டே வாங்கியிருக்கணும். ஏமாற்றிட்டானுங்க. கேம் ஏதோ சதி பண்ணுது நான் விளாட்றத பார்த்துட்டு. அப்படி பார்த்தா வேமா கிட்டக்க வாங்கடா. ஷாட்கன் தான்டா என்கிட்ட. நீங்கள் கிட்டக்க வந்தான்றா ஓடுறதே அப்படின்னு வரமாட்டேன்றீங்களாடா பைத்தியக்காரங்களா. அப்பா ஒருத்தர் வரான். இல்லை அவனும் அங்கேயே தான் நிற்கிறான். அவன் வரமாட்டாங்க போல இருக்கே. நம்ம தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். அங்கிட்ட ஒருத்தர் வந்துட்டான் நினைக்கிறேன். இல்லையே, அவன் இந்த மாதிரி திரும்பி பார்த்தான். அவன் பைத்தியக்காரங்க மேலே தான் நிற்கிறானுங்க. விஷாம் நம்ம மேலே ஏற முடியாதான். அவங்க வராப்புல தெரில. ஐயோ ஏற வர மாட்டேன். இரு சாவு. இப்போ பாரு அடிய எப்படா சுத்த. அவன் சுட்டானா? சூப்பர் அழிவு. இன்னும் ஆள் இருக்கா? எங்கே? அந்தாக்கா. ஓ நம்மளா அது. வேறு யாருமே என் கண்ணுக்கு தெரியலையேப்பா. சவுண்டு குறைதா? லிசனிங் பண்ணாங்க குறைதா? குறையலாப்பா. ஆள் இருக்காங்க இன்னும். மெடிக்கிட்டு இருக்கா? சூப்பர். ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. அப்போ எங்கேயும் மேலே இருக்காங்க போங்க. என் கண்ணுக்கு எங்கே இருக்கானே தெரிய மாட்டேன்றான். லிசனிங் மூணு அந்த அப்பா அந்த இருக்கான். இருங்க வரேன். இறங்கிட்டானா? சூப்பர். ஐயோ புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறதே வேலையாக போச்சு. கிட்ட போய் அடிச்சுமா ஒத்தால் தான் இருக்காளா என்னன்னு தெரியலையே. வாங்க. மேலே போகாத. ஐயோ மேலே போயிட்டே. சை இது சுற்றாத. இது அப்பா போடு. அவன் ஏறதுக்குள்ள அடிக்கலாம் பட்டான். மேலே ஏறிட்டா. அவ்வளோதானே. ஆமாம். பக்தி ஸ்கார் சொல்லிட்டு அப்புறம் சேரஃபைட்ஸ் வாட்டவர். என்னடா நீயும் வைத? அதுக்கு முன்னாடி சேரஃபைட்ஸ் மாதிரி கட்டி பார்த்ததில்ல. இதான் என்னோட முதல் டைம். ரொம்ப முக்கியம். ஏப்பா ஐயோ நான் அங்கே படிக்க நினச்சி பார்க்காம உள்ள வந்துட்டேன். ஐயோ நல்ல வேலை சாகலை. ஸ்லைட்டு பில்டிங் ஒரு ரவுண்ட் அடிச்சு லூட் அடிச்சுட்டு போயிடுவோம். வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். நிறைய இடத்துல புல்லட் கிடந்துச்சு சண்டை விடும் போது. இந்தா கேனு இங்கே தாங்க ஜம்ப் அடிச்சுடுவோம். இந்த பக்கம் ஒருத்தரை போட்டோமே. இது இல்லை இதானா? இல்லை நான் புல்லட்டு பார்த்தேனே மேலே ஏறி ஓடி வரும்போது. இங்கிட்டு ஓகே வாங்க ஏறுவோம். எங்கிட்ட போகிறது? அந்த இடத்துல ஏறணுமா? சுற்றி தூக்கிட்டு அக்காவில் ஓட முடியலங்க. உடனே ஸ்லோவாகிறா. சரக்கு கிடச்சிருச்சு. ஆமாம் மேலே தான் போகணும் சொன்னால். அப்போ மேலே தான் வழி இருக்கோ? இது கீழே போகுது. எவ்வளோ ஹைட்டில் போவாங்க? அக்கா ரியாக்ஷன் பார்ப்போமா? இதா பாருங்க அக்கா ரியாக்ஷன். உண்மையிலே ஃபைனாக பண்ணிட்டானுங்க. இப்படியே ஆப்போசிட் போகணுமா? அங்கே தான் வழி இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துல நான் சுற்றி பார்த்துட்டேன். அவன் மூஞ்சிலே ஆக்கிட்டோம் நம்ம. இங்கேயே அடைச்சிருக்க வழி எதுவும் இல்லையே. டோர்கிட்ட போய் பார்ப்போங்க. எப்போயா டோர்கிட்ட வச்சுருப்பாங்க. இவ்வளோ இருக்கா? ஆசம். இது தெரியாமல் நான் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். புல்லட்டுக்கு இதை மாற்றி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த புல்லட் தான் நிறையா கிடச்சிக்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரீலோட் பண்ணியாச்சு. ஆமாம் இங்கே தான் இருக்குது வழி. வேறு எதுக்கா? இல்லை. வாப்பா உள்ளே போவோம். யாராவது இருக்கீங்களா? ஓகே அழகான லாக் போட்டாச்சு. ஸ்வாப் இதை வச்சுக்கிறேன். ஆமாம் அது 3 அடி தான். இப்போ எங்கே போகணும்? எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகணும். அப்படி தானே? ஆமாம். மெடிக்கிட்டு காலி பண்ணிட்டானுங்களா? ஷிட். ஓகே இப்போ மெடிக்கிட்டு போட முடியாது. சைலன்ஸ் ரெடியாக்கு. போதை மதம் நிறையா இருக்கா? இதில் தானே ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுற கடைசியில் இருக்குது. அதனால இதே போடணுமா? ஐயோ இது கிராப் ஷிவ் நிறையா இருக்குன்னு பார்க்குறேன். ஷிவ் தான் மெயினாக தேவைப்பட்டாது. இதாக இருக்குது. ஃபாஸ்ட்டு ஹெல்த்துக்கு 50% ஃபஸ்ட்டு. இன்னும் எதுவுமே போட முடியாது. எல்லாம் வேஸ்ட்டாக கிடைக்கே.
கொலராடோவா? இது ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. இது நம்ம தற்கொலை பண்ணுற மாதிரி பார்த்தது. அந்த மேலே பில்டிங் வந்து குதிச்சிட்டோம், அதனால் பார்க்கல. அதான் அந்த புள்ளி காமிக்கிது. ஓகே, இப்போ சரக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்க இப்போ போகலாம். டேய் இப்போயா பிரிட்ஜாக கண்ணில் காமிடாடப்பா. போதுண்டா சாமி, எவ்வளோ தூரண்டா ஏற சொல்லுவேன்? 5 4 8 12 13 இருக்குங்க. சூப்பரில். இது ரெண்டாக்கு காராகு. என்னங்கடா நீங்கள்? வேறு எங்கே போகிறது? இங்கிட்டு ஒன்றும் இல்லை. இதை உடைக்க முடியுமா? ஆசம். ஆனால் உடச்சி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம முதலே வந்து பார்த்துட்டோம். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, சுற்றி இருந்தால் இங்கிட்டு தான் கொடுத்துப்பாங்க. ஷிட். சரி ரைட்டு வாங்க. லிஃப்ட்டு கொண்டுமா? எப்பா சாமி, இது எல்லாம் வெட்டுறா? ஆமாம். என்ன வர முடியல? இங்கிட்டு வந்து போக்குமா? எப்பா டே இப்போயா லிஃப்ட்டு கொண்டு வந்தீங்களே, எவ்வளோ துண்டா மேலே கூப்பிட்டு போகிறேன்? இவ்வளோ நேரம் நம்ம ஏறினது போகாது, லிஃப்ட்டில் வேறு ஏறணுமா? அப்போ அங்கேயே ஆகிப்போகுது. எப்போ எவ்வளோ ஹைட்டு போகிறோம்பாங்க. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரலாமா? ஆனால் கடவுள் இவெண்ட்லாம் கேட்கணுமான்றேன். நல்ல விஷயங்களை யோசிச்சுப்பார். நல்ல விஷயமா இதான் சொல்கிறேன். ஆமாம், உன்னால் வேகமாக ஓட முடியுது. நீ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க. உனக்கு அந்தளவுக்கு பெயின் உணர முடியல, உன்னால் வலியை உணர முடியல. நீ பயப்படுறது, கை வேர்க்கிறது எல்லாமே நீ ஸ்ட்ராங்காக இருக்கான அர்த்தம் தான். ஸோ நீ அதுக்கு பயந்தேன்னா அதுக்கு உடம்பு எப்படி லேட்டாக ரெடி ஆகுதுன்னு பாரு. என்ன அக்கா ரியாக்ஷன் பாங்க, எப்படி பதறான்னு. திறந்துடலாம். ஆனால் அந்த சேராஃபேஸும் சரிங்க, அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்களா? என்ன அங்கிட்ட போக முடியாதா? ஓகே, இங்கே ரொம்ப வச்சுருக்கானே ரேகா, அது ப்ராஃபிட் திங்க. ஆமாம், ஏதோ சொன்னானே. என்ன சொன்னா? ஒன்லி இன் யுவர் வீக்னஸ் ஏதோ சொன்னானே. நீங்கள் பழைய ஓல்டு தொட மாட்டீங்களே, எலக்ட்ரிசிட்டிலாம் யூஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். ஒரு சிலருக்கு மட்டும் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, முக்கியமாக சோல்ஸ் இருக்குது. அது நல்லது தான், ஈஸியாகல. ஆமாம். என்னடா நியாயம் இது? என்ன ரங்கா ஜோக்கா? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க. ஏதோ லெட்டர் எழுதி வச்சுருக்கேன். இவனும் ஏதோ பேராளி வச்சுருக்கேன். சிறுசாக பரவாயில்ல. பாஸ் எல்லாம் மறுபடியும் ட்ரூஸ் உடஞ்சிருச்சு. அவங்க நம்மளோட குரூப்பை ஆம்புஷ் பண்ணிட்டானுங்க. நம்ம திருப்பி அவங்க ஸ்ட்ரென்த்தாக காமிக்கணும். எவ்வளோ பேர் கிடைக்கும் அவ்வளோ யங் சோல்ஸ் கூப்பிட்டு வா. நம்ம அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே உள்ளே போய் உல்ஸ் அப்புறம் பார்த்து போட்டு தள்ளி நம்மளோட பவரை கம் பண்ணுறான். உனக்கு அந்த ஃபாலோவர்ஸுக்கு உனக்கு கொல்ல பார்த்தாலும் அந்த ப்ராஃபிட்டை நீ நம்புறியா அப்படின்றான். அவளுக்கு அதாவது அந்த அவன்றது யார் சொன்னான்னா அந்த ஆரம்பிச்சு விட்டவ. அவளுக்கு இதெல்லாம் தோணாது, அவங்க தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்றான். அதாவது இந்த எல்ட்ரஸ்ன்றானுங்களே அவனுங்கள சொல்கிறான். அவனுங்க வந்து அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணி இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறானுங்க. மற்றபடி அந்த உண்மையாக இருந்தவ அந்த சாமியாரமாக இருந்தால அவள் பேர் நம்ம சொல்லுவாங்களே, அவள் பேரே சொல்லலையோ. அவள் வந்து உண்மையாக இருந்தா இவங்க தான் அதை ட்விஸ்ட் பண்ணி இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி இப்படி ஆளுங்களை அப்புறம் கொண்டு தொங்க விட்றானுங்கன்றான். என்னடா ரொம்ப ஓவராயத்து கொண்டோம்டா. இங்கே வர்ற காற்று சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்குடா. எங்கே அட்லீஸ்ட் கீழே பில்டிங்காக தெரிஞ்சுனா அப்போ அது கூட தெரிலடா. பில்டிங்காக தெரிஞ்சு இப்போ வெறும் போக மூட்டம் தான் இருக்குது. எவ்வளோ தூரம்டா கூப்பிட்டு போகிறேன்? பனி மூட்டமாக இல்லை அது மேகமாக என்னன்னே தெரியலையே. வாங்க போவோம். காற்று பயங்கரமாக அடிக்குது. கோக்கோமுக்கு அதான் பிரிட்ஜா இல்லை செத்துட்டா. ரியாக்ஷனை பாங்க. நம்ம மெதுவாக போவோம். என்னால் அதை பண்ணணும்னு எனக்கே தெரில. இது ஒன்றும் அந்தளவுக்கு மோசமாக நம்ம பார்க்குற அளவுக்குன்றேன். கொக்கா மக்கா செத்துட்டா இங்கே. அவன் என்னடா இது ஸ்கை பிரிட்ஜான்னு நினச்சான்டா. நீ ஒரு 10 மாடி மேலே ஏறோட போகும்போது நினச்சேன்டா. ஏறினது போக இதில் லிஃப்ட்டு யூஸ் பண்ணி வந்தோம்ல. செத்துட்டா அதுக்கே. குக்கம் இப்படி தான் உல்ஃபுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துட்டுருக்காங்க போலங்க. இந்த ஸ்பைடர்மேன் இந்த ஸ்பைடர்மேன் யார்? டோபி மேக்வர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் செகண்ட் பார்ட்னு நினைக்கிறேன். அப்படியே டக்குன்னு வச்சுருவானுங்க. அப்படியே யூஸ் பண்ணி தவி போவாப்பில். அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த இதுங்க இங்கே வாங்க. ஏறவே இல்லை. அண்ணன் கால் எடுத்து வைக்கலை. அக்கா இப்படி பேணுது.
பேலன்ஸ் வேறு பண்ணுமா? நான் தான். ரைட்டு. அவ்வளோதான், பயத்திலே நெஞ்சு வந்து சாக போகிறான். மக்கள் தாஸ் எப்போவுமே ரெகுலராக கிராஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், நீ போய் சொல்கிற அப்படின்றான். இல்லை, இங்கே வாங்க கண்ணை பாருங்க, நான் போய் சொல்ல. ஆனால் அது ரொம்ப பாப்புலரான ரூட்டில், ஆனால் அந்த பக்கம் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்றா. உட்காமுக்கா எப்படி பதறாவாங்க அப்படி. இவனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பதறி பார்த்துருக்கோமா? இன்னும் மோசமான போகுது. கீழே பார்க்காதீங்க. உட்கா எப்பா நினச்சி பார்த்தா உடம்பு குசுங்க. எங்கே அவ்வளோதான், அக்கா கண்ணு வந்து வெளியே விழுக போகுது கொஞ்சம் நேரத்தில். சும்மாவே டர்ரு. ஐயோ நான் பண்ணல, அது அவளா பண்ணுறா. போயிருந்தா கொஞ்சம் தூரம் தான்க்கா. அப்பா இப்போ எப்படி இருக்கு? நீ சொன்ன அந்த உண்மையான சக்தி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான். அவன் கோல்டு இல்லடா, கூல். சரி விட, அதை பற்றி யோசிக்க வேணாம். எப்போ உனக்கும் ஃப்ரெண்டு ஓகணும்ல, என்ன போயிட்டு இருந்துச்சு? அடா கடவுள், இப்போ அதை பற்றி பேசணும். அது ரொம்ப கொஞ்சம் பார்க்கவே ஆக்வர்டாக இருந்துச்சுன்றான். போடா இப்போ வேணாம்டா, கிராஸ் பண்ணிக்கோம்டான்றான். அப்பா மாறிச்சு, ரியாக்ஷன் மாறிச்சுப்பாங்க. வந்துட்டான். நான் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக ஆகுமா? இன்னும் இல்லை அப்படின்றான். இல்லை இங்கே வா, உன்னை கட்டி பிடிக்க போகிறேன் அப்படின்றான். நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தை நான் ஹக் பண்ண பிடிக்காத உனக்குன்றான். ஏன் எதுக்கும் சொல்கிறா, பதறா பாரு அவளும். நீயே பார்ப்ப. இங்கே வாங்க, அக்கா முடிஞ்சு சிரிச்சிச்சு. இப்போ ரியாக்ஷன் கொடுமை ஆயிடுச்சு. என்னடா, அதான் ஸ்கை பிரிட்ஜ் தாண்டிட்டோம்ல. இன்னும் என்னடா, ஸ்கை பிரிட்ஜை தாண்டினா தாண்டிட்டோம், முடிஞ்சில. இங்கே எது இருக்கா? ஒன்றும் இல்லை, இதுமாரி தான் ஏறணுமா? எச்சு அக்காவை கத்த விடுவோமா? வாங்க போய் கத்த விடுவோம். ஓ மை காட், எதுக்கு நான் அதை பண்ணுறேன்? ஏன்னா நீ சாக போகிற, அப்படியே ஓடி போய் கூச்சிடணும் ஹாப்பியாக வச்சு. எஜ்ஜுக்கு வந்தாச்சு. எங்கே அக்கா எப்படி டர்ராகுது பாருங்க. சோளோ கொண்டேல அப்படியே கூட தள்ளி விட்டுருவோம். சரி வேணாம், தள்ளி விட்டா நான் டைம் ஆகும். நமக்கு தான் லோட் ஸ்க்ரீன் வேறு வந்து. அவங்க பாங்களேன், அந்த 2 பக்கம் கம்பியில் எடுத்து நடந்து போனால் அக்கா நடக்க கூட மாட்டேன்றா, ஸ்லோவாகிடுறா தானாகவே. நான் கண்ட்ரோல் பண்ணும்போது இது வந்த வழியா? அதாவது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல, அந்த கேமே அந்த லிவ்ன்றவனே இன்னொரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கான். அதனால தான் நீ என்னை கண்டுபிடிக்க முடியும், நீயே கவலைப்படுவேன்றியான். அடுத்து ஏதோ இப்போ ட்விஸ்ட்டு வச்சுருக்கான். ஓகே, இந்த வந்துட்டேன்ப்பா இருப்பா. ஓகே, இந்த பக்கம் எதுவும் இல்லை. அங்கே வாங்க, அந்த காற்று கிட்ட அந்த கம்பி அரசவங்களாம் எவ்வளோ பக்கா அப்படி காய்வாங்க. அட உங்கள் உட்காமக்கா, அதானே. இங்கே வாங்க. டேய், அந்த பிரிட்ஜு பரவாயில்லன்ற அளவுக்குள்ள அந்த பிரிட்ஜுக்கு இதில் எப்படா போகுங்க? நெளிஞ்சு கிடக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்ததே டர்ரு, அதுவே பரவாயில்லன்ற அளவுக்குள்ள இருக்குது. இங்கே இதில் ஏற முடியுமா? ஏற முடியல. இங்கே இதுக்குள்ளே எதுவும் போக முடியுமா? ஒன்றும் இல்லை. டேய் இவரோட அத்துருனாக்கு பாவத்தை ஹாப்பியை என்ன சொல்ல? ஐயோ பூச்சி நம்ம தான் பேலன்ஸ் பண்ணுவோம். இருக்கா எங்கே? அப்படியே ஒரு ரேஷனை பார்ப்போமா? அக்கா டரில் இருக்குது. அப்படியே நடப்போம் வாங்க. ஐயோ ரைட். ஓகே, எள்ளி கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவா போலங்க. எப்படி உனக்கு அதை பற்றி பயமே இல்லை? ஆனால் ப்ராஃபிட் ஒன்று என்கிட்ட சொல்லுவா. அதுக்காக ஹைட் எப்போவுமே நான் பயமுறுத்தம் இல்லை. அப்போ வேறு என்னடா அவனை பயமுறுத்தோம்? கடலும் நாயும் தான் அப்படின்றா. ஐயோ இன்னொன்று இதே மாதிரி இதே வேறு கிராஸ் பண்ணணுமா? மக்கா எதுக்கு அப்படியே மண்டையை சச்சுக்கிட்டே போகிற பைத்தியம்? ஐயோ இன்னும் மேலே போகணுமா? ஏறுக்கா. ஐயோ அதுக்கு மேலே இருக்கு, அங்கிட்டு தெரியுதுடா. ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாமா? என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியுதுடா. ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியுது, என்னால் பண்ண முடியாது. முடியாதுன்ட்டா. உன்னால் பண்ண முடியும், வா நீ பண்ண போகிற. ட்ரூ ஸ்ட்ரென்த் மறந்துட்டியான்றான். ட்ரூ ஸ்ட்ரென்த். ஐயோ எவ்வளோ வெயிட்டு கீழே பில்டிங்ஸை பார்க்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. இது சத்தியமாக நான் வேண்டியே பண்ணல. ஓ இங்கேயும் நம்ம பேலன்ஸ் பண்ணுமா? ஆமாம், நீங்கள் தான் செல்ஃப் பேலன்ஸ் பண்ணணும் தின்னான வாக்குவில் நடக்கும்போதுன்றான். ரைட்டு பேலன்ஸ் பண்ணி போயிரு இந்த தடவை. வாக்கா போயிடலாங்க்கா, கவலைப்படாதக்கா, வாக்கா நான் இருக்கேன். அவ்வளோதான்
இந்தா பாதி தூரம் வந்துட்டோம், அவ்வளோதான். ஏங்க உண்மையில கஷ்டமாக இருக்குங்க. இல்லை எனக்கு தான் பண்ண தெரியலையா? தேவையில்லாமல் கூட்டுறேனே அக்காவை, உண்மையிலே பண்ண தெரியல. அதைத்தானையா நானும் பண்ணுறேன். ரைட்டில் குனிஞ்சாலோ அப்புறம் லெஃப்ட்டு திருப்பி வைக்கணுமோ? இல்லை மெதுவாக விட்டுட்டு போமா, தொடர்ந்து நடந்து போகிறனால விழுந்துடுறாளோ? விட்டு போகணுங்க. எப்பா நீ அந்த இடத்துல கேமராங்க வைக்கும்போது இன்னும் பயமாக்குறேன் எனக்கு. ரொம்ப நானே நடந்து போகிற மாதிரி. அவ்வளோதான்க்கா கண்ணடிக்கு வந்துட்டோம்க்கா. இருக்கா அவ்வளோதான்க்கா. ஓகே போயிடலாம். கண்டுபிடிச்சிட்டேங்க. நான் விழுக மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. எப்பா போடா சாமியே. அது கயரா, நான் அக்கா முடியும் நினச்சிட்டேன். இது எதுக்கு இப்படி பதற? நீயே பதறி செத்துருவ போல இருக்கே. வந்துட்டேன். அவ்வளோதான். ஆசம் வந்தாச்சு. முக்காம கீழே பில்டிங் இருக்கிறதே தூங்குவான். அப்பா இறங்கியாச்சுப்பா. கீழே பில்டிங் இருக்கிறதே தெரிலங்க. எங்கள் அக்கா ரியாக்ஷனை பார்ப்போமா? தெரிய மாட்டேங்குதுங்க சரியா. ஆனால் பதறி போய் தான் கிடக்கா. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு வந்துட்டோம். எப்பா போடா. இன்னொரு ஏறி அங்கே போகணுமா? ஐயோ இங்கே ஒரு பேலன்ஸா? எனக்கு ரொம்ப கிருப்பா இருக்குன்றா. இது சத்தியம். ஐயோ எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்ல வேலை தண்ணி வந்துச்சு. எப்படி வந்தாலும் தண்ணி வந்துச்சு போது நம்ம ஏரில் வந்தோமே. கரெக்டாக நம்ம நேரத்துக்கு நம்ம விழுந்த பில்டிங்கில் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துருக்கு. அதில் தப்பிச்சிருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. கொஞ்ச நேரத்தில் நம்மளை ஹார்ட் அட்டாக் வச்சு கொண்டிருப்பாங்க. ஹாப்பியை செத்துட்டா. கதான் செத்துட்டா. எவ்வா ரெடியா? என்னடா எனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கிடைக்குமா ப்ளீஸ்? செத்து பொழைச்சிருக்கோண்டா. இந்நேரம் அவள் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம்டா. உனக்கு என்ன, உங்கள் அக்கா காப்பாற்றுற, நீ பறக்கிற. இவன் எதுக்கு அதை தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த கில்ட்டு மாதிரி போல் நம்ம அப்பாவை தான் காப்பாற்ற முட்டோம், இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களை காப்பாற்ற முன்னுமா அப்படின்னு காப்பாற்றுறான்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன காரணம் சொல்ல அவ. ரைட்டு, திருப்பி தூசி தட்டி கிளம்பியாச்சு. வாங்கடா போகலாம்னு. ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம்டா போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு? கண்ணுக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கொண்டுட்டு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு, கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றி பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டான்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.